அழகாபுரம் என்றொரு கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் கனிகா என்ற ஒரு பெண் பழங்களை விற்று அவள் மகனை படிக்க வைத்தால் ஒரு நாள் திடீரென்று கனிகாக்கு உடல்நிலை சரியில்லாமலாயின. அப்போது கனிகா நிலவனிடம் கூறினாள், எனக்கு உடல்நிலை சரியில்லை நிலவா, நம் சாப்பாட்டுக்கு என்ன செய்வது என்று புலம்பியபடி நிலவனிடம் கூறினாள். நிலவன், நீ கவலைப்படாதே அம்மா, நான் இருக்கிறேன், நான் போய் பழங்களை விற்று வருகிறேன் என்று கூறினான் நிலவன். மறுநாள் பழங்களை விற்கத் தொடங்கினான். நாளடைவில் கனிகாக்கும் உடல்நிலை சரியாகிவிட்டது. பழ வியாபாரிக்கு திரும்பவும் சென்றாள். அப்பொழுது நிலவனும் பள்ளி முடிந்ததும் அம்மா கூட உதவிக்கு செல்வான். அங்கிருக்கும் ஊர் மக்கள் பிள்ளை என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று கனிகாயிடம் நிலவினை பற்றி பெருமையாக கூறினார்கள். இக்கதையில் நம் பெற்றோர் ஒரு துயரத்தில் இருக்கும் பொழுது நம்மால் முடிந்த உதவியை அவர்களுக்கு செய்ய வேண்டும். ஒரு காட்டில் மரம் வெட்டுபவன் இருந்தான். அவன் மரங்களை வெட்டி அந்த மரங்களை விற்று அதில் வந்த பணத்தை கொண்டு சென்றிருந்தான். தாக்கம் அதிகமாக இருந்ததால் அவ்வழியில் இருந்த ஒரு மரத்தின் கீழ் அமர்ந்து ஓய்வெடுத்தான். அப்போது அவ்வழியாக வந்த ஒரு குடிகாரன், காலையிலே குடித்துவிட்டு படுத்து கிடக்கிறான் பாரு என்று சொல்லிவிட்டு போனான். திரும்பவும் ஒரு திருடன் வந்தான். இரவெல்லாம் எங்கு போய் கொள்ளை அடித்தானோ, இப்படி தூங்குகிறான் என்று சொன்னான். அவ்வழியாக வந்த ஒரு விவசாயி, காலையிலிருந்து எவ்வளவு வேலை செய்துவிட்டு களைப்பாக தூங்குகிறார் என்று கூறியபடி சென்றான். தூங்கிக் கொண்டு இதனை கேட்ட மரவெட்டி, நாம் என்ன? நிலவன் என்று ஒரு ஏழை சிறுவன் இருந்தான். அவன் கடவுள் மேல் கொண்ட பக்தியால் தினமும் கோவிலுக்கு செல்வான். அவன் இறைவனிடம், எனக்கு நண்பர்கள் என்று சொல்ல யாருமே இல்லை, எனக்கு நண்பர்கள் இருந்தால் நன்றாக இருக்கும் இறைவா, நான் எப்பொழுதும் தனிமையாக விளையாடிக் கொண்டிருக்கிறேன் என்று சோகத்துடன் கூறினான். திடீர்னு அவன் எதிரில் இறைவன் வந்தார். இறைவன் சொன்னார், நீ இங்கு தினமும் வருவதால் தான் எனக்கு ஒரு நண்பன் கிடைத்த மகிழ்ச்சியில் நான் இருக்கிறேன். நீ இங்கு தினமும் வந்ததால் நீயும் என் நண்பன்தான் என்று இறைவன் கூறினான். நிலவன் ஆனந்தத்துடன் இருந்தான். இறைவனும் நிலவனும் விளையாடி மகிழ்ந்தனர்.